ஒரு 4% வச்சு ஒரு 29 ட்ரேடு எடுத்திருக்கேன், செல்லு கொடுத்துருக்கேன். இது நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்ப்போம். 5 மினிட் கேண்டில் ஸ்டிக்கில் இருக்குது. 1 மினிட்டுக்கு மாற்றி விடுவோம். நம்ம ஸ்ட்ராங்காக செல்லர் வந்துருக்காங்க பாருங்கள். இந்த இதுலேயே நம்ம மாட்டிங்கள் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 மாட்டிங்க நம்ம போயிருக்கலாம். சரியாக எடுத்து வந்துருக்கலாம். ஓகே, இது நமக்கு ப்ராஃபிட்டு தான். ஓ மை காட், நான் அமைக்கிறதுக்கு மாதிரி இப்படி அமைக்காதீங்க. கேபிட்டலில் உங்களோட டெமோக்கனில் பழகும் போது கொஞ்சம் கையை திருத்தி, நான் லாஸ் பண்ண காரணம் ஃபுல்லாமே என்ன அமைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா 29 முறை அந்த மாதிரி தான். அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ யாருக்காகனா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார், அவருக்கான உண்டான வீடியோ. தேனிக்காரர் இந்த வீடியோ. தேனி ப்ரோ பாருங்கள் எப்படி ட்ரைட் எடுக்கீங்க. மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக செல்லர் தான் இருக்காங்க. என்றைக்குமே மார்க்கெட்டு ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ட்ரேடே எடுக்கக்கூடாது. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா காலி. அதேமாதிரி மார்க்கெட்டு சைட்வேஸில் இருக்கும்போதும் நம்ம அந்த மாதிரி இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா கடைசி ஃப்ராக்ஷன் செகண்டில் நம்ம காலி ஆயிடுவோம். வெயிட் பண்ணி பார்த்து எடுத்தோம்னா நமக்கு ப்ராஃபிட் கன்ஃபார்மாக கிடப்பாங்க, சாலிடாக கிடப்பாங்களா. ஓகே, இப்போது நம்ம 300 300 வச்சு ஒரு ட்ரேட் எடுக்கிறதால பார்த்துக்கோ. 3000 போய்ட்டா ரைட். இப்போ அகெயின் ஒரு சொல்லி போகிறேன். ஸ்ட்ராங்காக இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணிடுவாங்க. மல்டிபிள் டைம் இதெல்லாம் வீக் ஆகிடுச்சு இந்த லெவலில் ஃபுல்லாமே. அடுத்து 500 இது கிடச்சிரும், கன்ஃபார்மாக கிடச்சிரும். கிடைக்கலடா நான் அந்த வீடியோ போட்டதே நான் பாட்டியிருக்கேன். கடை நான் சொன்ன மாதிரி அது லாஸ் ஆகிடுதல. எத்தனை பாயிண்டில் லாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஒரு பெர்சன்டேஜில் தான் நமக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ சேட். பிரச்சனை இல்லை, லாஸ் ப்ராஃபிட் இருக்கிறது தான். ஓகே, ஸ்ட்ராங்காக பையர் வராங்க அந்த இடத்துல. அகைன் 5000 வச்சு 2 ட்ரேட் எடுத்துருக்கேன். 3 தடவை வந்துட்டா சரி. அடுத்து 9000 வச்சுப்போம். இதான் ஸ்மாலை கொண்டு வச்சு க்ரோத் பண்ணி போனால் போகலாம். ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பாருங்கள். அடுத்தடுத்த நிமிஷம் அடுத்தடுத்த கேண்டில் நான் ட்ரேட் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. 90000 ஆகுது. ஸ்ட்ராங்காக பையர் வந்துட்டாங்க. ஒரு வருஷம் நடந்துகிட்ருக்கு. இந்த கேப்பு இருக்குது பாருங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ணாத இந்த லெவலாக வரணும். நான் வீடியோலாம் எடிட் பண்ணலாம் போடல, கட் பண்ணிலாம் போடல, அப்படியே எடுக்கேன். நான் எடுக்கிறத அப்படியே வீடியோ எடுத்து போடுதேன். சரிங்களா? ஓகே, நான் அடுத்த கேண்டில் ஒரு 4 ட்ரேட் எடுத்திருக்கேன் செல்லை பார்த்து.
வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகும். இது 100% ப்ராஃபிட்டு. இது ப்ராஃபிட்டு எனக்கு கிடைக்கலட்டா சத்தியமாக சொல்லுதான், இனிமேல் நான் யூடியூப்பில் வீடியோவே நான் அப்லோட் பண்ணல. உங்களுக்கு இன்னொரு நாள் நான் ஃப்ரீ, மண்டை கொஞ்சம் டென்ஷனில் இருக்கேன் எனக்கு தெரியுது. இன்னொரு நாள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வெறும் 100 வச்சு 5 லட்சம் வர நம்ம ஆர்டிக்கல் போய் நான் காட்டுறேன். சரிங்களா? இது எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சாலும் சரி கிடைக்கலாட்டாலும் சரி, நான் இப்போ இன்னைக்கு ட்ரைடை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே, ஆண்டவன் விட்ட பிச்சை அவ்வளோதான். என்னோடைய ட்ரைட் மட்டும் எடுத்துகிட்டு போகுமா, இப்படி தான் மனசு சொல்லும், இன்னொரு ட்ரைட் எடுத்துகிட்டு போவோமே அப்படின்னு தோணும். அப்படி போய் தான் லாஸ் பண்ணியிருக்கேன் நிறைய. ஏன்னா மார்க்கெட் எப்படி செல்லர் தான் வரணும். இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இங்கே ஒரு ரிஜெக்ஷனாக இருக்குது. இப்படி அகைன் மார்க்கெட் செல்லிங் வரணும், இந்த லெவலாக தான் வரணும். அதை பேஸ் பண்ணி 2 ட்ரைடு செல்லு கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? போன ட்ரேடை நான் போதும்னு நினச்சி நான் போயிருந்தோம்னா எனக்கு ப்ராஃபிட்டில் இருந்துருக்கும். இன்னும் பாருங்கள், தேவையில்லாமல் லாஸில் போயிட்டுருக்கு. ஆனால் இது ப்ராஃபிட் கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லை, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு செல்லிங் தான் கொடுக்கணும். நான் எடுத்துக்க என்ட்ரியும் லேட்டு பார்த்தீங்களா, கடைசி ஒரு பாயிண்டில் தான் லாஸ் ஆகிருக்கு. அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, இன்னும் கரப்ஷன் இருக்குது. ஒரு கேப்பு டவுன் ஆகிருக்கு. கேப் அப்பாயே இவ்வளோ பெருசு வந்துருக்கு. எப்படியும் கரப்ஷன் நடக்குது. இங்கே வரையாத வரணும், இந்த விற்கு வரையாத வரணும். அந்த கரெக்டாக நான் விற்கு வச்சுருக்கேன்னா அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஆகுதா, இந்த அர்த்தம் ரிஜெக்ஷன் ஆகுதா, ஒரு தரமாக வந்திருக்கணும். இது வர முடியல. இங்கே கொஞ்சம் செல்லர் இந்த விற்கு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக இந்த கேண்டில் இந்த விற்க தாண்டி முடிக்க முடியல. அது 100% அப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு பையர் வருவாங்க, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகே, எண்ட் ஆஃப் டே ஒரே அசட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். மண்டல் வாக்கில் இது எத்தனை நிமிஷம் எடுத்துருந்துருப்பேன், ஒரு 7 நிமிஷம் தான், 8 நிமிஷம் ஆக போகுது. கரெக்டாக 7 நிமிஷம் தான் ட்ரேட் எடுத்து வச்சு சாரதாரன்னு பாருங்கள். ரெண்டு மட்டும்தான் லாஸ் ஆகிருக்கு. ரெண்டு வேறு வந்தாலும் ஒரு 100 ரூபா லாஸ் ஆனிச்சா. இதுதான் பழசு நேற்று உள்ளது. இது ஒரு 3 ட்ரேடாக நம்ம தான் லாஸ் ஆகிருக்கு. ஆமாம், 2, 3, 4, 5 ட்ரேடு கிட்ட தான் லாஸ் ஆகிருக்கு. சரி, ஓவரால் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இன்னைய நாள் போதுமானது. பாருங்கள், அந்த இடத்துல கரெக்டாக ஒரு ரிஜெக்ஷன் எடுத்துருச்சு. இப்போ செல்லர் வருவாங்க, இந்த விட ஸ்ட்ராங்காக செல்லிங் நடக்கும். எத்தனை வாட்டி அமுக்கி தொலைச்சேன், 8 தடவை அமுக்கியாச்சா. ரைட்டு, சரி போதும். இதுக்கு மேலே ட்ரேட் எடுக்க நான் விரும்பலை. சரி, என் கை சும்மா இருக்க மாட்டேங்குது, நொட்டுன்னு அமுக்கி விடுது. மொத்த கேபிட்டல் ஒரு ட்ரேட்